அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போறோங்க. இந்தியன் பேங்கோட மணி மல்டிப்ளையர் டெபாசிட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம காசு போட்டு வைக்கிறது அப்படிங்கிறது எஃப்டியில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க இருப்பீங்க. எஃப்டி போட்டுட்டு அந்த எஃப்டியை உடைக்காமையே அதுலேருந்து காசு எடுத்து பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும் இல்லைங்களா? ஸோ எஃப்டியை உடைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு பெனால்ட்டி கட்டுவாங்க. அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒரு எஃப்டி போடுறீங்க, அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை மட்டும் நான் வித்ட்ரா பண்ணிக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். மொத்தமாக நீங்கள் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ அது மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்கக்கூடிய மணி மல்டிப்ளையர் டெபாசிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சேவிங் அக்கௌண்ட்டுடைய பெனிஃபிட்ஸும் இருக்கும், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோட பெனிஃபிட்ஸும் இருக்கும். ஸோ சேவிங் அக்கௌண்ட்டில் காசு இருந்தால் என்ன நடக்கும்? எப்போ வேணாலும் நம்ம அந்த பணத்தை எடுத்துக்கலாம், யாரும் எதுவும் கேட்கவும் மாட்டாங்க, பெனால்ட்டியும் கிடையாது. அதே போல் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இருந்தால் என்ன நடக்கும்? இப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எஃப்டி போடுறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னமோ அது வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். அது 5 வருஷம் போடுறீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு எஃப்டிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமோ அது வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தாப்பில் இருக்கக்கூடியது தான் இந்த மணி மல்டிப்ளையர் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேங்க்ஸில் விதவிதமாக இருக்குது. இந்தியன் பேங்க்ஸில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஈவன் எஸ்பிஐயில் கூட இருக்குது. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ளஸ் ஸ்டில் அக்சஸ் மணி, அதாவது உங்களோட பணத்தை நல்ல வட்டியோடு உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் உங்கள் பணத்தை எடுத்துக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுக்குறாங்க. மணி டெபாசிட் லிமிட் எடுத்துட்டிங்கன்னா இதில் எவ்வளோ வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 1000 ரூபாயிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த மணி மல்டிப்ளையர் டெபாசிட்டில் மினிமம் 1000 ரூபாயிலேருந்து மேக்ஸிமமில் லிமிட்டே கிடையாது. சீனியர் சிட்டிசன்ஸுக்கு மட்டும் 10 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி லிமிட் வச்சுருக்காங்க. நிறைய பேர் நிறைய காசு வச்சுக்கிட்டு எஃப்டி போடலாம், ஆனால் போட்டால் வந்து ஒரு வேளை எனக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பாதி காசை எடுக்கணும், அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இந்த மணி மல்டிப்ளையர் டெபாசிட்டில் நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு காசு போட்டு வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் போட முடியும். ஸோ வெறும் 6 மாதத்துக்கு மட்டும் நான் எஃப்டி போடணும், அதே சமயம் நடுவில் சேவிங் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கணுன்னாலும் நீங்கள் போடலாம். 10 வருஷம் வரைக்கும் வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் எப்படி டென்யூர் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்றாப்புல தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வரும். இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்லாம் கிடையாது. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 3 வருஷம் எஃப்டி வந்து சூஸ் பண்ணுறீங்க. 3 வருஷத்தில் வந்து நீங்கள் மணி மல்டிப்ளையர் டெபாசிட்டில் போடுறீங்கன்னா இந்தியன் பேங்க்கில் 3 வருஷம் எஃப்டிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதுதான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதில் டவுட்டே கிடையாது. அண்ட் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா பண்ணுவாங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒருக்கா, அதாவது குவார்ட்டர்லி காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு காலாண்டுக்கு ஒரு முறை தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கல, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. 3 மாதத்துக்கு ஒருக்கா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கிறதும் நல்ல விஷயமே. அடுத்து ஆட்டோமேட்டிக் ரெனூவல், எஸ் அவைலபிள்ங்க. இப்போ ஒரு 3 மாதம் இப்போ ஒரு 6 மாதம் 8 மாதம் அப்படின்னு வந்து நான் வந்து எஃப்டி போட்டுடுறேன். ஆனால் எனக்கு வந்து இதே ஸ்கீம் வந்து எனக்கு இன்னும் ரெனூவல் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் ரெனூவல் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து தாராளமாக மறுபடியும் இதே மாதிரி சேவிங் அக்கௌண்ட் ப்ளஸ் எஃப்டியோடைய ஒரு பெனிஃபிட்டை அடைய முடியும். ஓகேங்களா? ஆட்டோ ரெனூவல் பீரியட் வந்து உங்களுக்கு ஈக்குவல் பீரியட், அதாவது ஒரு 8 மாதத்துக்கு நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா அடுத்த ஒரு 8 மாதத்துக்கு தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து நீங்கள் மறுபடியும் வேணாலும் போட்டுக்கலாம் இதே ஸ்கீமில். அண்ட் லோன் கொடுப்பாங்களா, ப்ரீ க்ளோஷர் உண்டா அப்படின்னா ப்ரீ க்ளோஷர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தானே இது. ஓகேங்களா? ப்ரீ க்ளோஷர்னால் ஓவராலாக மொத்த பணத்தையுமே எடுக்கிறதுங்க. அது வந்து அவைலபிள் தான், ஆனால் அதுக்கு வந்து பெனால்ட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 0.5% அப்படிங்கிற மாதிரி. அதுவே லோன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு லோன் கொடுக்குறாங்க. நீங்கள் லோனுக்கு போக வேண்டியது இல்லை அப்படிங்கிறதா இந்த ஸ்கீமோடைய யதார்த்தமான உண்மை அப்படின்னே சொல்லுவேன். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி தான். எஃப்டிக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுக்குறாங்களோ, அதாவது ஒவ்வொரு டென்யூருக்கும் இந்தியன் பேங்க்கில் உங்களுக்கு எஃப்டிக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதே தான் வந்து இதுக்கும் கொடுக்குறாங்க. இதுக்குன்னு தனியாக உங்களுக்கு வந்து எந்த கால்குலேஷனும் பண்ணி புது எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து அவங்க கொடுக்கல. அடுத்து பார்த்துட்டோன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. உங்களுக்கு 0.50% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க. ரொம்ப முக்கியமாக இது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு ஒர்க்கிங் பர்சன்ஸ் மணி சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் 2 பேருக்கும் நல்லதாக வந்து இது அமையும் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம பணத்தை ஒரு சிலரால் சேமிக்கவே முடியாது. ஒர்க்கிங் பர்சனில் இன்க்ளூடிங் மீ, நானும் கூட தான்.
என்னால் வந்து பணத்தை சேமிக்கவே முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி எஃப்டியில் போட்டு நல்லா இன்ட்ரெஸ்ட்டும் வர்ற மாதிரி போட்டுட்டு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா காசு எடுத்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம எமர்ஜென்சி காசுன்னு எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு அது சும்மா வந்து இருக்க வேண்டியதில்லை. ஐடியலாக இருக்கிற பணத்தையும் வேலை செய்ய வைக்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் இந்த ஸ்கீம் பார்க்கப்படுது. சீனியர் சிட்டிசன்ஸுக்குமே அதே மாதிரி தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்ட் நல்லபடியாக வந்துகிட்டு இருக்கும். அதே சமயம் இன் கேஸ் ஆஃப் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் பணம் இமிடியேட்டாக வேணும் அப்படின்னா தாராளமாக எடுத்து பயன்படுத்திக்கலாம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா எலிஜிபிலிட்டி. ஸோ எலிஜிபிலிட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்தியன் ரெசிடென்ஸாக இருக்கணும். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய குடிமக்களாக இருக்கணும். அண்ட் மைனஸ்க்கு வந்து இதில் வந்து கண்டிப்பாக போட முடியாதுங்க. 18 வயது நிரம்பிய 18க்கு மேலே இருக்கக்கூடிய ஈவன் சீனியர் சிட்டிசன்ஸ் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. அண்ட் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக அந்த பேங்க்கில் இருக்கணும். இப்போ நீங்கள் மணி மல்டிப்ளையர் டெபாசிட் போடணும் அப்படின்னா இந்தியன் பேங்க்கில் உங்களுக்கு ஒரு சேவிங் அக்கௌண்ட்ஸ் இருக்கணும். அண்ட் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கிறது மட்டும் பத்தாது, அதில் மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான், ஒவ்வொரு பேங்க்குமே ஒரு மினிமம் பேலன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்தியன் பேங்க்கோட மினிமம் பேலன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், இன் கேஸ் ஆஃப் நீங்கள் வந்து மேஜராக இருக்கிற பட்சத்தில். அடுத்ததுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா லாங்கர் டைமுக்கு நீங்கள் வந்து பணத்தை சேமிக்க வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எக்ஸாம்பிளுக்கு போட்டு வைக்கிறீங்க, நல்லா லாங் டைமுக்கு வந்து காசு போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா நல்ல இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இன்கேஸ் நான் வந்து 1 லட்ச ரூபா போட்டிருக்கேன், எனக்கு வந்து ஒரு 50,000 எடுத்துடுறேன், மீதி 50,000 இருக்கும் இல்லைங்களா, அந்த மீதி 50,000க்கு எந்த வித இன்ட்ரெஸ்ட் ரிடக்ஷனுமே இல்லாமல் அதே நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறத வந்து போட்டு கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு 6 மாதத்தில் நீங்கள் வந்து போட்ட பணத்தை எடுத்துடுறீங்க, 1 வருஷத்துக்கு போட்டது. ஸோ போட்ட பணத்தில் 50,000 எடுத்துடுறீங்க அப்படின்னா அந்த 50,000க்கு வட்டி வராது, மிச்சம் 50,000க்கு உங்களுக்கு வந்து வட்டி வரும் 1 லட்ச ரூபா போடுறப்போ. அடுத்து வித்ட்ரா வித்தவுட் பிரேக்கிங் எஃப்டி. ஸோ எஃப்டியை வந்து பிரேக் பண்ணி அப்படியே எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதிலிருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து ரிமைனிங் அமௌண்ட் சேம் இன்ட்ரெஸ்ட். அஃப்கோர்ஸ் நான் சொன்னதாங்க. ஸோ ரிமைனிங் அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்ன ஃபிக்ஸ்டாக உங்களுக்கு எஃப்டி போடுற அன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்களோ அதுதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கொடுப்பாங்க. ஒரு நல்ல சேவிங் ஸ்கீம் அப்படின்னா இதுதான். எமர்ஜென்சின்னு தனியாக காசு எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் கண்டிப்பாக இது மாதிரி மணி மல்டிப்ளையர் டெபாசிட்டில் போடலாம். நமக்காக நம்ம பணம் வேலை செய்கிற வரைக்கும் மட்டுமே நம்ம ராஜாவாக வந்து வாழ முடியுங்க. ஸோ அதை கற்றுக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன்னு சொல்லுவேன். அதாவது சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் எனக்கு எப்போ வேணாலும் எடுத்துக்க முடியணும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்கீம் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே போல் நிறைய வந்து வீடியோஸ் வந்து ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக வந்து போட்டுட்ருக்கேங்க. நம்ம சேனலை வந்து ஒன்ஸ் பாருங்கள் என்னென்ன வீடியோஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டாக வந்த பட்ஜெட்லேருந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்லாம் பண்ணலை. ரீசன் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நார்மல் எஃப்டி கால்குலேஷன் தான், ரைட்டுங்களா? ஸோ நீங்கள் பணம் எடுத்துட்டால் அதுக்கேற்றாப்பில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு குறைஞ்சிடும். பணம் எடுக்காமல் ஃபுல் டேர்முக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா நல்ல இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும், ரைட்டுங்களா? ஆனால் நீங்கள் பணத்தை எடுத்தால் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நடுவிலே கொஞ்சம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு பெனால்ட்டியுமே இல்லாமல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போய் காசு எடுத்து வர்ற மாதிரி டபக்குன்னு எடுத்துகிட்டு வந்துக்கலாம், ஓகேங்களா? அதுதான் இதில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.